வணக்கம். இது த டீப் டைவ். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய இருக்கு. வேலைவாய்ப்பு, தங்கம் விலை, அறிவியல், அரசியல்னு பல விஷயங்கள். வாங்க உள்ள போலாம். ஆமா, நிறைய தலைப்புகள். திருப்பத்தூர்ல ஒரு ஜாப் ஃபேர் இருக்கு. அப்புறம் பிரபஞ்சத்துல 2 கருந்துளைகள் பத்தின நியூஸ். இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம உள்ளூர் விஷயம். திருப்பத்தூர்ல இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாப் கேம்ப் மதியம் 1 மணி வரைக்கும் நடக்குது. 8வது பாஸ் பண்ணவங்க இருந்து டிகிரி, டிப்ளமோ படிச்சவங்க வரைக்கும் போகலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல வேலை கிடைச்சாலும் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகாதான். இது உள்ளூர் அளவுல உடனடி வேலை வாய்ப்பு கொடுக்கிற முயற்சி வரவேற்கலாம். ஆனா இந்த மாதிரி முகாம்கள் எந்த அளவுக்கு திறமைக்கு ஏத்த வேலையை கொடுக்குது, நீண்ட காலத்துக்கு உதவுதான்னு பார்க்கணும். நிச்சயமா. அடுத்து எல்லாரும் கவனிக்கிற விஷயம், தங்கம் விலை. ஒரு சவரன் 95,200 ரூபாயா இன்னைக்கு. அடேங்கப்பா, தீபாவளி வேற நெருங்குது. 1,00,000 தொட்டுடுமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? வெள்ளி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா, தங்கம் விலை ஏறுறதுக்கு தீபாவளி தேவை ஒரு காரணம்தான். ஆனா அதையும் தாண்டி உலக அளவுல பொருளாதாரம் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும்போது தங்கம் ஒரு சேஃப் பெட் மாதிரி. அதனால முதலீட்டாளர்கள் அதுல பணத்தை போடுறாங்க. ஓ அப்படியா? நான் வெறும் பண்டிகை கால தேவை மட்டும்தான் காரணம்னு நினைச்சேன். அதுவும் இருக்கு. ஆனா இந்த பெரிய விலை உயர்வுக்கு குளோபல் ஃபேக்டர்ஸ் முக்கியம். இது உங்க சேமிப்பை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கணும் நீங்க. சரி. அடுத்து தீபாவளிக்கு ஊருக்கு போறவங்களுக்கு ஒரு செய்தி. தெற்கு ரயில்வே இன்னும் 5 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. தாம்பரம், செங்கோட்டை, எழும்பூர், மதுரை ரூட்ல. இதுல சிலது முன்பதிவு இல்லாத மெமு ரயில்கள். ஆமா, இது கடைசி நேரத்துல போறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பண்டிகை நேரத்துல இந்த மாதிரி ஏற்பாடுகள் தேவைதான். ஆமா, இப்ப தேசிய அளவுல பார்த்தா மத்திய அரசு ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள்ல, அதாவது பழங்குடியின மாணவர்களுக்கான பள்ளிகள்ல ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 7,267 காலிப்பணியிடங்கள். முதல்வர், டீச்சர், நர்ஸ், வார்டன்னு பல போஸ்டுகள். மிகப்பெரிய அறிவிப்பது. குறிப்பா பழங்குடியின மாணவர்களோட கல்விக்காக இருக்கிற பள்ளிகள்ல இவ்ளோ வேலை வாய்ப்பு வருது நல்ல விஷயம். ஆனா இதுக்கு தகுதியான ஆட்களை சரியா தேர்வு செய்யணும். அந்தந்த பகுதிகளில் அவங்க தங்கி வேலை பார்க்கறதுக்கான சூழலும் முக்கியம். சவால்கள் இருக்கு. உண்மைதான். அடுத்து டெக்னாலஜி பக்கம் போனா, ஆந்திராவுல கூகுள் ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் அமைக்க போறாங்களாம். விசாகப்பட்டினத்துல $15 பில்லியன் முதலீடு. ஆந்திரா அமைச்சர் நாரா லோகேஷ் கொஞ்சம் நக்கலை ட்வீட் பண்ணியிருக்காரு. எங்க முதலீடுக்காரன் பக்கத்து மாநிலங்களுக்கு எரிச்சல் அப்படின்னு. ஆஹா, அது அவங்க அரசியல். ஆனா முதலீடு ரொம்ப பெருசு. இந்தியாவில ஏஐ டேட்டா சென்டர் துறை எவ்வளவு வேகமா வளருதுன்னு இது காட்டுது. விசாகப்பட்டினம் மாதிரி இடத்துக்கு இது பெரிய பூஸ்ட் கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆனா இதுக்கு தேவையான கரண்ட், தண்ணி, சுற்றுச்சூழல் தாக்கம் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். மாநிலங்களுக்குள்ள போட்டி நல்லதுதான், ஆனா அதோட விளைவுகளையும் பார்க்கணும். கரெக்ட். இப்போ அப்படியே ரொம்ப தூரம் போவோம், விண்வெளிக்கு. விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. OJ-287 ஒரு கேலக்சியில 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், அதாவது பிரம்மாண்டமான கருந்துளைகள் ஒன்ன சுத்தி வர்றத போட்டோ எடுத்திருக்காங்க முறையா. ஆமா, இது உண்மையிலே ஒரு பிரேக் த்ரூ. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னா சூரியனை விட பல கோடி மடங்கு பெருசு. ஆனா ரொம்ப சின்ன இடத்துல இருக்கும். OJ-287ல ஒன்னு நம்ம சூரியனை விட 18 பில்லியன் மடங்கு பெருசு. இன்னொன்னு 150 மில்லியன் மடங்கு. இது ரெண்டும் ஜோடியா சுத்துறத பாக்குறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். கேட்கவே மிரட்டலா இருக்கு. இதனால என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நிறைய விஷயங்கள். இது எப்படி ஈர்ப்பாலைகளை உருவாக்குது, கேலக்சிகள் எப்படி உருவாச்சு, எப்படி இணைஞ்சதுன்னு நம்ம புரிதலையே மாத்தும். ஐன்ஸ்டீனோட தியரியை டெஸ்ட் பண்ணவும் இது ஒரு வாய்ப்பு. அற்புதம். சரி, இப்போ சர்வதேச அரசியல். அமெரிக்க பாதுகாப்பு மந்திரி பீட் ஹெக்ஸேத் போன விமானம் இங்கிலாந்துல அவசரமா தரையிறங்கியிருக்கு. கண்ணாடி விரிசல்லாம். இது எப்ப நடந்திருக்குன்னா, அவர் நேட்டோ மீட்டிங்ல ரஷ்யாவை பத்தி கொஞ்சம் காட்டமா பேசி சில மணி நேரத்துல நடந்திருக்கு. ஏதாவது தொடர்பு இருக்குமா? இப்போ இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி டைமிங்ல நடந்தா சந்தேகம் வர்றது இயல்புதான். ஆனா அதிகாரப்பூர்வமா இது டெக்னிக்கல் கோளாறுன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எந்த பக்கமும் சாயாம வெறும் தகவலை மட்டும் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆமா. சரி, கடைசியா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி ஒரு நியூஸ். ஜெயிலர் 2 அப்புறம் கமல் கூட ஒரு படம்னு லைன்ல இருக்கு. இதுக்கு நடுவுல குறுகிய காலத்துல ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. சுந்தர் சி இயக்கலாம்னு ஒரு பேச்சு. அருணாச்சலம் கூட்டணி மறுபடியும் இணையுமா? 28 வருஷம் கழிச்சு. இல்லனா தெலுங்கு டைரக்டர் அனில் ரவிபுடி கூடவா? ரஜினி படம்னாலே எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கும். சுந்தர் சி கூட சேர்ந்தா அது ஒரு பெரிய ரீயூனியன்.
ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஓகே, வேலைவாய்ப்பு, தங்கம், ஏஐ, பிரபஞ்ச ரகசியம், அரசியல், சினிமான்னு நிறைய விஷயங்களை டச் பண்ணிட்டோம். ஆமா, இது எல்லாமே தனித்தனி செய்தி மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. பொருளாதாரம், டெக்னாலஜி, அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நம்மள சுத்தி நடக்குது. நிச்சயமா. நீங்க இன்னைக்கு கேட்டதுல எந்த விஷயம் உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது? யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐ வளர்ச்சி நம்ம வேலைகளை எப்படி மாத்தும்? இந்த பிரம்மாண்ட கருந்துளைகள் பத்தின கண்டுபிடிப்பு பிரபஞ்சம் பத்தி நமக்கு என்ன சொல்ல போகுது? இந்த கேள்விகளோட நீங்க தொடர்ந்து தேடலாம். உங்களுக்கான இந்த டீப் டைவ் இப்போதைக்கு முடியுது.